அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மதுரையில் இறுதிக்கட்ட தீபாவளி விற்பனையானது ஒரு ஜோராக நடைபெற்று வருகிறது. தீபாவளி பண்டிகை நாளை கொண்டாடப்பட உள்ள நிலையில் மதுரை மாநகரில் இறுதிக்கட்ட விற்பனையானது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. தீபாவளி பண்டிகை நாளை கொண்டாடப்பட உள்ள நிலையில் மதுரை மாநகரில் இறுதிக்கட்ட விற்பனையானது ஒரு ஜோராக நடைபெற்று வருகிறது. மதுரை மாநகர் 4 மாசி வீதிகள், விளக்குத்தூண் ஆகிய பகுதிகளில் மக்கள் கூட்டம் அலைமோதுவதை நாம் பார்த்து வருகிறோம். தீபாவளி பண்டிகைக்கு ஜவுளிகள், பட்டாசுகள், இனிப்புகளை வழங்குவதற்காக பொதுமக்கள் குவிந்து வருகிறார்கள். மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் சல்மான். சல்மான், வணக்கம். தற்போது இறுதிக்கட்ட தீபாவளி விற்பனையானது ஒரு ஜோராக நடைபெற்று வருகிறது. இது குறித்தான விரிவான விவரங்களை பதிவிடுங்கள். தீபாவளி பண்டிகை நாளை காலை நாடு முழுவதிலும் கொண்டாடப்பட உள்ள நிலையில் மதுரையில் இருக்கக்கூடிய தென் மாவட்டத்தில் மிகவும் பிரபலமான ஒரு பஜார் பகுதியாக இருக்கக்கூடிய விளக்குத்தூண் மற்றும் கீழவாசல், அதே போன்று தெற்கு மாசி வீதி, கீழ மாசி வீதி என 4 மாசி வீதிகள் மட்டுமல்லாமல் நகர் பகுதிகளாக இருக்கக்கூடிய மதுரை பைபாஸ் சாலை, அண்ணா நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் தீபாவளியுடைய இறுதிக்கட்ட விற்பனை என்று சொல்லக்கூடிய கடைசி நேர விற்பனையானது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இன்று இரவு முழுவதிலுமே இதுபோன்ற சாலையோர கடைகள் வைப்பதற்கு மதுரை மாநகர காவல்துறை சார்பில் தொடர்ந்து அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து 300க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ச்சியாக தற்பொழுது ஒளிப்பதிவாளர் சந்தானம் காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய பகுதி என்பது மதுரை மாநகரின் விளக்குத்தூண் மற்றும் தெற்கு மாசி வீதி சந்திக்கக்கூடிய அந்த பகுதி முழுவதிலுமாக அந்த வீதிகள் முழுவதிலும் வெறும் மனித தலைகளாக காட்சி அளிக்கக்கூடிய அளவிற்கான ஒரு பகுதியாக தான் தற்பொழுது அந்த இறுதிக்கட்ட விற்பனையானது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. முழுவதிலுமாக சாலையோர வியாபாரிகளுக்கான ஒரு விற்பனைக்கான நாள், அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய நாளாக இருக்கக்கூடிய இந்த இறுதிக்கட்ட விற்பனையில் அனைத்து சாலையோர வியாபாரிகளும் எந்தவித இடையூறுமின்றி அவர்களுக்கான வியாபாரத்தை செய்யும் வகையிலாக எந்தவித மழையும் கூட இடையூறும் இல்லாமல் அவர்கள் மகிழ்ச்சியோடு வியாபாரம் செய்து வருகிறார்கள். அதே போன்று காவல்துறையினரும் அவர்களுக்கான அனுமதியை வழங்கி தொடர்ந்து அந்த சிறப்பாக இறுதிக்கட்ட விற்பனையானது நடத்தப்பட்டு வருகிறது. காவல்துறையினரை பொறுத்த மட்டிலும் மாநகர காவல் ஆணையர் லோகநாதன் தலைமையில் தொடர்ந்து ஒவ்வொரு 1 மணி நேரத்திற்கும் ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுகிறது. விளக்குத்தூண் உதவி ஆணையர் சூரக்குமார் தலைமையிலான காவல்துறையினர் தொடர்ந்து இந்த கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். 100க்கும் மேற்பட்ட இடங்களில் சிசிடிவி கேமராக்கள் அமைக்கப்பட்டு அதே போன்று ட்ரோன்கள் மூலமாகவும் தொடர்ந்து இந்த பொதுமக்களுடைய நடமாட்டம் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. சந்தேகத்துக்குரிய நபர்கள் இருந்தால் உடனடியாக அவர்களை காவல்துறையினர் அழைத்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். தொடர்ந்து காவல்துறை மூலமாக ஒலிபெருக்கி மூலமாக அவர்களுக்கான பொதுமக்களுக்கான விழிப்புணர்வுகளும் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது. இந்த இறுதிக்கட்ட விற்பனை பொறுத்த மட்டிலும் பிரதானமான விற்பனை என்பது இந்த தீபாவளி பண்டிகைக்காக ஒவ்வொரு வீடுகளிலும் பயன்படுத்தக்கூடிய அந்த புதிய பாய் மற்றும் தலையணைகள், அதே போன்று போர்வை மற்றும் வீட்டு உபயோக பொருட்கள் தான் அதிக அளவிற்காக விற்பனை செய்யப்படும். அந்த விற்பனைக்காக சாலையோர வியாபாரிகள் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் கூட மதுரை மாநகருக்கு வருகை தந்திருப்பார்கள். அந்த நிலையில்தான் இந்த கடைசி நாள் விற்பனை என்பது மதுரையை சேர்ந்த உள்ளூர் மக்கள், ஏழை எளிய நடுத்தர தொழிலாளர் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் அதிக அளவிற்காக வருகை தருவார்கள். ஏனென்றால் இந்த நேரத்தில் தான் இறுதிக்கட்ட விற்பனையின் பொழுதுதான சாதாரணமாக 100 ரூபாய் முதலாக 200 ரூபாய்க்கெல்லாம் சட்டை, அதே போன்று சேலைகள் உள்ளிட்ட பல்வேறு விதமான ஆடைகளும் கிடைக்கும். பெரிய அளவிற்கான ஜவுளி கடைகளில் இன்றைய தினம் கூட்டம் என்பது குறைவாக இருந்தாலும் கூட ஏழை எளிய மக்களுக்கான நாளாக கருதக்கூடிய இந்த இறுதிக்கட்ட விற்பனை இரவு நேரத்தில் நடைபெறக்கூடிய இந்த விற்பனையின் பொழுதுதான் அதிக அளவிற்கான மதுரை மக்கள் அதிக அளவிற்கான வருகை தருவார்கள். அவர்களுக்கான பொருட்கள், அந்த வீட்டு உபயோக பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்கள், அதே போன்று குடை உள்ளிட்ட பொருட்கள், அவர்களுக்கான அந்த கவரிங் உள்ளிட்ட ஆபரணங்கள் உள்ளிட்டவர்கள், வளையல், தொப்பி உள்ளிட்டவர்கள் கூட வாங்குவதற்காக வந்து இந்த பகுதிக்கு கூடியிருப்பார்கள். தொடர்ந்து இரவு 3 மணி வரைக்குமாக இந்த பகுதியில் சாலையோர வியாபாரிகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்ட நிலையில் தொடர்ந்து மக்களின் வருகை என்பது அதிகரித்துக் கொண்டே இருப்பதன் காரணமாக காவல்துறையினரும் தொடர்ந்து ரோந்து பணிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய கண்காணிப்புகளையும் தீவிரப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். சாலையோர வியாபாரிகளுக்கும் சரி, பொதுமக்களுக்கும் தொடர்ந்து அறிவுறுத்தல்களும் வழங்கப்பட்டு வருகிறது. இருந்த பொழுதிலும் கடந்த 3 நாட்களாக இறுதிக்கட்ட விற்பனையானது தீவிரமடைந்த நிலையிலும் கூட அதற்கு ஏற்ற
ஏற்றாற் போல எந்தவித மழையும் வெயிலும் பெரிய அளவிற்காக இல்லாத ஒரு சூழலில் சாலையோர வியாபாரிகள் கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு வியாபாரம் என்பது சிறப்பாக நடைபெற்றதாக அவர்கள் கூறுகிறார்கள். அதே போன்று மற்ற ஜவுளி பொருட்கள், அதே போன்று நகை மற்றும் எலக்ட்ரானிக் உள்ளிட்ட அனைத்து பொருட்களுடைய விற்பனையும் கூட விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. சார்லதான் விரிவான விவரங்களுக்கு நன்றி சல்மான்.